அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு வைத்த மில்க் மேட் பாயசம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானவை 2 டீஸ்பூன் அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 10 முந்திரி 10 திராட்சை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குன்னு அந்த திராட்சை பலூன்ஸ் மாதிரி உப்பி வந்தோடனே நான் பாசிப்பருப்பு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். 1/4 கப்பு நைலான் ஜவ்வரிசி, சின்ன ஜவ்வரிசி தான் எடுத்துக்கின்னு இதில் கடலைப்பருப்பு 4 டீஸ்பூன் 3 வாஷ் ஒன்றா போட்டு 3 வாஷ் பண்ணி 1 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கின்னு அதை நல்லா தண்ணிலாம் இருத்துட்டு இப்போ அந்த திராட்சைலாம் எடுத்து வைக்க வேணாம். முந்திரியும் திராட்சையும் தனியாலாம் எடுத்து வைக்க வேணாம். அந்த குக்கர்லேயே தான் இருக்குன்னு அப்படி செய்து பாருங்கள். எதுவுமே கரைஞ்சிலாம் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு ஜவ்வரிசி 3த்தையும் போட்டு நல்லா அந்த நெய்யிலே வறுத்துருவோம். தண்ணிலாம் இல்லாமல் நீங்கள் வறுத்து எடுங்க. அதன் பிறகு ஆனால் 1 மணி நேரம் ஊற வைங்க. எல்லாத்தையும் வறுத்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி தேவையான அளவு பாசிப்பருப்புக்கு போட்டுட்டு நம்ம ஒரு 2 விசில் ஆனால் ஒரு சுவைக்காக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கங்க. உப்பு போட்டுட்டு மூடி போட்டு 2 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுவோம். ஏன்னா ஊறி இருக்கிறதுனால 2 விசில் போதுமானது. அதனால் பூ போல் நல்லா வெந்துடும். நம்ம விசில் போட்டு எடுத்துட்டு இது அருமையாக இருக்குங்க. இந்த பாயசம் செய்து பாருங்கள். இப்போ பூ போல் நல்லா வெந்துருச்சு. ப்ரெஷர்லாம் போனோன்னு நம்ம முடியை திறந்து பார்ப்போம். ஒரு கரண்டியில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு திராட்சையோ இது ஜவ்வரிசியோ எதுவுமே கரையாது. கடலைப்பருப்பு சேர்க்கும் போது பாயசம் செய்து பாருங்கள். அந்த நம்ம பாயசம் குடிக்கும் போது நம்ம அந்த கடித்து சாப்பிடும் போது அந்த கடலைப்பருப்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். பால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய்ச்சின பாலாக இருந்தால் நல்லது தான். நான் காய்ச்சாத பால் தான் 1/2 கப் அளவுக்கு திக்கான பால் ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்க விடணும். நான் சாட்டாக தான் காமிக்கிறேன். இது நம்ம நம்ம கிளறி தான் விட போகிறோம். அதனால் சாட்டாக தான் காமிக்கிறேன். இது நல்லா கொதி வந்த உடனே மில்க் மேட்டை நம்ம ஊற்றுனேன். அதுக்கு முன்னாடி ஊற்றிடாதீங்க. இது நல்லா கொதி வந்தோடனே மில்க் மேட் ஒரு 1/4 கப்பு அளவுன்னு சொன்னேன். நான் கரண்டிலே எனக்கு அளவு தெரியும். கரண்டிலே நான் அளவு எடுத்துக்கிட்டேன். கப்புன்னு சொன்னாக்கா அளவு கப்புன்னாக்கா 1/4 கப்பு அளவுக்கு மில்க் மேட் எடுத்துக்கோங்க. இந்த மில்க் மேட் சேர்க்கும் போது தான் இந்த பாயசத்தோட ருசியே செம்மையாக இருக்கும். இதுக்கு பத்தாதுங்கிறதுனால மில்க் மேட் நீங்கள் குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு போதுமானதாக இருந்தால் போட வேண்டாம். நாட்டு சர்க்கரை 4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். தேவைன்னா போட்டுக்கோங்க, தேவையில்லைன்னா போட வேண்டாம். இப்போ நாட்டு சர்க்கரை 4 டீஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக ஏலக்காய் பவுட்ரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நான் கரண்டியில் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே இருக்குது. எதுவுமே நீங்கள் பயப்பட வேண்டாம். சூப்பரான செம்மையான சுவையான மில்க் மேட் பாயசம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. அனைவரும் வாங்க சாப்பிடலாம். அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் சந்திக்கிறேன்.